வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள் படக்கூடிய கஷ்டங்கள், குறிப்பாக கேரள சினிமா. அதாவது நடிகர் திலீபன் அப்படிங்கிற ஒரு பாலியல் சர்ச்சையில் மாட்டினார் ஒரு பல வருடங்களுக்கு முன்னால். என்னடா அது அவர் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்புணர்வு செய்கிறாரா அப்படின்னு ஒரு பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த கேரள சினிமாவே அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது ஹேமா கமிட்டி, அதாவது உயர்ந்த பழைய நீதிபதி அவர்கள் தலைமையில் ஹேமா அவங்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. 2017 நடிகர் திலீபன் செய்த ஒரு சில பாலியல் வன்கொடுமையின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு அந்த சினிமா பல மலையாள சினிமாவுடைய நிலைமை இருக்கு அப்படிங்கிற நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அமைக்கக்கூடிய சமயத்தில் அந்த கமிட்டி 2017 அமைக்கப்பட்டு அப்புறம் அவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால அறிக்கையை தாக்கல் பண்ணிடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2021 ரேஞ்சுக்கு தாக்கல் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே கூட அதனுடைய அறிக்கை வெளியிடப்படவில்லை. ஏன்னா பிரித்து படித்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கேவலமான மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள் வன் சம்பவங்கள். அதாவது சினிமா சான்ஸ் தேடி பெண்கள் போறாங்க, குறிப்பாக கேரள சினிமா துறைக்கு. ஏன்னா இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு கேரள சினிமாவுக்கு மட்டும்தான். அதே மிக கேவலமான ஒரு சூழல். ஆமா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு குரல் வந்தாச்சு. அது ஒரு பக்கம், அப்புறம் பார்த்துக்கலாம். மற்றபடி அதை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு குழு அமைக்கக்கூடிய சமயத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் அமைச்சிடுறாங்க. அவங்க தன்னுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணிடுறாங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி அதை எப்படா வெளியிடுறது அப்படிங்கிற கான்செப்ட் முடிச்சுட்டு இருக்க சமயத்தில் அரசு அப்புறம் ஒருத்தர் குறிப்பிட்ட தகவல் உரிமை ஆணையத்தின் கீழே கேட்கக்கூடிய சமயத்தில் தகவல் ஒரு ஆணையமே 19/8/2024 அந்த அறிக்கையை வெளியிட்டுறாங்க. மொத்தம் 296 பக்கம். அதில் 60 சில்லற பக்கம் குறிப்பிட்ட நடிகர்களை குறிப்பிட்டே இருக்குதான். அதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு குறிப்பிட்டு சொன்னா அப்படின்னு பிரச்சனை ஆகுதுன்னு போட்டு 233 பக்கங்களை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதுல இன்னும் 400 பக்கங்கள் வெளியிடாத பக்கங்கள் பிளஸ் பென் டிரைவர்ஸ்லாம் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பல சம்பவங்கள்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது என்ன வந்திருக்கு? ஒன்றும் கிடையாது, அதேதான், பழையபடி அதே விஷயம்தான். சினிமாவை நோக்கி எந்த பெண்கள் சென்றாலும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட், குறிப்பாக கேரளாவை சினிமாவை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த வாய்ப்புமே கிடையாது. அது கம்ப்ளீட். யாராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர்கள், மற்றவரை டைரக்டர், முன்னணி நடிகர்கிட்ட படுக்கை பகிர்ந்தால் மட்டுமே வாய்ப்பு. சினிமா செட்டுக்குள்ள சிங்கிளாக கூட போக முடியாது, அந்த அளவுக்கு லேடிஸ் கூட முறிச்சு எடுத்து வாங்கலாம். இது கேரள சினிமா துறை சம்பந்தப்பட்ட வகையில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதே நேரத்தில் பெண் கலைஞர்கள் பிளஸ் நடிகைகளுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அறிக்கையில ரொம்ப கேவலமான ஒரு கவர்ச்சி உடை அணிய வேணும்னு சொல்லி போட்டு ரொம்ப வற்புறுத்துவாங்க. அதுலேயே இறுக்கமான உடை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு வற்புறுத்துவாங்க, சம்பந்தமே இல்லாமல். அதே நேரத்தில் ஹோட்டல்களில் தங்குனாங்க அப்படின்னா நடிகைகள்லாம் கேரள சினிமாவை பொறுத்த வரைக்கும் தங்குனாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் கேவலமான பல நிலைகள் இன்றும் கேரள சினிமாவில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஹேமா கமிஷன் தன்னுடைய அறிக்கையை முடிக்கிறாங்க. ஆமாம், இதன் அடிப்படையில் நடிகை சனம் ஷெட்டி அப்படிங்கிறவங்க ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க. இது கேரளாவில் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய தமிழ் சினிமாவில் கூட இருக்கு அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்தார். அவர் தன்னுடைய அனுபவத்தை பரவக்கூடிய சமயத்தில் நான் 2 மலையாள சினிமாவில் நடிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒன்று நடக்கலை, நான் பாதுகாப்பாக தான் உணர்ந்தேன், அதையும் சொல்கிறேன். அதான் நம்ப முடியல. ஹேமா கமிஷனுடைய அறிக்கை இப்படி இருக்கு.
ஆனா நடிகை சனம் ஷெட்டி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அது கேரளாவில் மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் 2 மலையாள படத்தில் நடிச்சிருக்கேன், ஆனா எனக்கு அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஒண்ணுமே புரியல. அவர் என்ன சொல்ற குற்றச்சாட்டு, தமிழக பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல அதே மாதிரி மிக படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூப்பிடக்கூடிய அளவுக்கு தான் பல தயாரிப்பாளர் நடிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பாக உடையணிப்படி சொல்றீங்க, வாஸ்தவம் தான். அதே மாதிரி ஆண்களுக்கு இதே மாதிரி சற்று கற்றுக் கொடுங்க. பெண் குழந்தைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பெண்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுங்க சொல்லிட்டு அவர் ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடா இன்னைக்கு போயிட்டு இருக்கார் நடிகை சனம் ஷெட்டி. பொதுவாகவே வந்து இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னாலே வந்து பல வீடியோக்கள் நாங்கள் சொல்லியிருப்போம், அவ்வளவுதான். அட்ஜஸ்ட்மெண்ட், படுக்கையை பகிர்ந்து கொள்ளுதல், மற்றபடி வந்து உடம்பை காட்டுதல், இவைகள் இல்லாமல் வந்து கேமரா மூலம் நிற்க வைக்கவே மாட்டாங்க. அதுல குறிப்பா வந்து கேரள சினிமா வந்து இன்னும் படுமோசம் அப்படிங்கிறது இந்த ஹேமா கமிஷன் மூலமாகவும் வெட்டவச்சமா தெரியுது. இதுல வந்து ஒரு புகார் பெட்டி கூட இருக்கு, கேரளா சம்பந்தப்பட்ட இது சம்பந்தப்பட்ட ஒரு புகார் பெட்டி இருந்தாலுமே கூட கமிஷன் ஒரு கமிட்டி இருக்கு, புகார் கொடுத்துட்டோம்னா அந்த கமிட்டி வந்து விசாரிப்பாங்க. அது வந்து செல்லா காசாக செல்லுபடி ஆகாம சும்மா செயலிழந்து இருக்குது. அதனால வந்து புதிதான ஒரு சுதந்திர அமைப்பை அமைக்க வேணும்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து அங்க உள்ள நடிகர்கள்லாம் வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு இன்னொரு கூத்து அப்படின்னா, ஒரு நடிகர் சொல்றாரு, அதாவது வந்து ஒரு நடிகையும் சொல்றாங்க, ஆண்களுக்கும் அங்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவலா. இப்ப நடிகையை மட்டும் பேசிட்டு இருக்கோம், சான்ஸ் தேடி வரக்கூடிய நடிகர்களுக்கும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான் பாருங்க. நடிகர்களுக்கு கூட பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல குறிப்பா ஒரு 15 பேர் கொண்ட கும்பல் இருக்கு, அந்த கும்பல் கையில தான் வந்து இன்னைக்கு வந்து சினிமா இருக்கு. மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் மாஃபியாக்கள் கையிலையும் கிரிமினல் கையிலையும் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து பல நடிகைகள் இன்று கற்பிழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல். இதையெல்லாம் விட திலகனின் மகள், அவர் மிகப்பெரிய ஒரு வில்லன் நடிகர், அந்தம்மா சோனியா திலகனுங்கிறவர் அந்தம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, என்ன கூட ஒரு சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டாரு, அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கூப்பிடல, ஆரம்பத்தில் அப்படியே மனசு இதமாக பேசினார், அப்புறம் திடீர்னு வந்து அறைக்கு ரூமுக்கு வா அப்படின்னாரு. அப்போ நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னா அவர் பேச்சு அப்படியே ரூட்டு மாறுது, கண்டபடி ஆபாசமான வரிகள்லாம் போட்டு பேசினாரு. நான் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டேன். அந்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிறது நான் வரும் காலங்களில் நான் சொல்கிறேன், இப்போ சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலேரி மாணிக்கம் மம்முட்டி நடித்த படத்தில் டைரக்டர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் என்னை வந்து படுக்கைக்கு அழைத்தார் சொல்லிட்டு ஸ்ரீ லேகா மித்ரா அப்படிங்கிற மேற்கு வங்காள நடிகை வந்து இன்னைக்கு கேரள சினிமாவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் சினிமா அகாடமி கேரளாவோட தலைவர். அதே மாதிரி ரேவதி சம்பத் அப்படிங்கிறவர் சித்திக் அப்படிங்கிற டைரக்டர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் பண்ணியிருக்காரு. சித்திக் தமிழில் கூட ஃபேமஸ், பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. தமிழில் ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்த படங்கள் இருக்கிறது. அவர் என்ன பண்ணிருக்கார், ரேவதி சம்பத் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை வந்து +2 படிக்கிறப்பயே கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுலயே வந்து பலாத்காரம் என்னை செய்தார் சொல்லிட்டு அந்த அம்மா இன்னைக்கு பப்ளிக்கா பேட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா கேரள சினிமாவோட நிலைமை என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியதுதான். அதே நேரத்தில் ஜூபிதா அப்படிங்கிற ஒரு நடிகர் சதீஷ் மேல மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஹன்சிஃபா ஹசன் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க, நான் சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்கள், மற்றபடி நடிகர்கள், முன்னணி நடிகர்கள், மற்ற எல்லாமே வந்து அந்த அளவுக்கு மிக கேவலமாக கேரளாவில் நடந்துட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலுமே சரி, கேரள சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹேமா கமிஷன் அதன் அடிப்படையில், மற்றபடி வந்து பப்ளிக்காகவே நிறைய நடிகர் பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் அங்கே போய் மாட்டினாங்க அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமாம், கற்பிழக்கக்கூடிய ஒரு சூழல், பாலியல் வன்புணர்வு. மற்றபடி அவங்க படத்துக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா சொல்லவே முடியாது. எல்லா வேலையும் முடிச்சிட வேண்டியது, அடுத்து நீ வா, இந்த படத்துக்கு வர வேணும், அடுத்த படத்துக்கு அப்படியே அலைய விடுவாங்க. அலைய விட்டு கடைசியில் அந்த பொண்ணு பாப்பா ஒன்றும் இல்லையா,
அவ்வளோ வந்த வரைக்கும் ஒன்று மேடா சொல்லி போட்டு தலையில் துண்டை போட்டு போயிட வேண்டியதான். போன கருப்பு போனதுதான். இல்லை சில பெண்கள் வந்து போராடி ஏதோ ஒரு சீன்ஸ் வாங்குறாங்க, அதன் மூலமாக வந்து பப்ளிக் ஆகக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி தான் வந்து கேரளாவில் வந்து பல பெண்கள் இன்னைக்கு நடிகைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவலாக போயிட்டு. இது வந்து தமிழக சினிமா துறை பரவி கொண்டு விட்டது, பகிரங்கமா இருக்கு. இன்னைக்கு இன்னும் அதிகமாகி போய்விட்டது, இங்கே கூட ஒரு கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு ஒரு இன்னைக்கு ஒரு குரல் வந்திருக்கு. அதையெல்லாம் விட இவைகள்லாம் விசாரிக்க வந்து கேரளாவில் வந்து ஒரு கமிட்டி, ஒரு சிறப்பு படை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஐஜி 7 IPS கொண்ட ஒரு படை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து இனிமேல் வந்து யார் எப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை எனக்கு செய்தார்கள் அப்படின்னு ஒரு பெண், குறிப்பாக நடிக்க வந்த ஒரு பெண் சொன்னால் போதும், உடனே அவள் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலாக போயிட்டு. பொதுவாக வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும், சினிமா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறதா வந்து இன்னைக்கு ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் வந்து இது சம்பந்தப்பட்ட வகையில் இது குறையவே குறையாது, அவ்வளோதான். இது வாழையடி வாழையாக ஆமா நீண்ட நாட்களாக இருந்து வந்த விஷயம். இன்னைக்கு வந்து பப்ளிக்கா வந்து தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்ததுனால அது வெளியே தெரியுது. இது வந்து என்றுமே உள்ள ஒரு விஷயம்தான். அதன் அடிப்படையில வந்து பார்க்கின்ற பொழுது பலவிதமான ஒரு விஷயங்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே சரி, ஒரு பெண் அங்கு மாட்டிக்கொண்டால் நடிகையாக கட்டாயமாக அவர்கள் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள் செய்யாமல் அவர்களை வந்து கேமராவுக்கு முன்பு நிறுத்தவே மாட்டாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்மாக சுத்தமாக அதில் குறிப்பாக கேரள சினிமாவில் தெரிகிறது. அப்படிங்கிறத விட டோட்டலாக எல்லா சினிமாவும் அப்படித்தான். அதனால வரும் காலங்களில் வந்து பெண்கள், இதன் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது, சினிமாவில் நீங்கள் நடிக்க போக வேண்டுமா, அவ்வளவுதான். கற்பிழப்பு நடக்கும், பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்புணர்வு நடக்கும். அதற்கு சம்மதம் இருந்தால் போகலாம், இல்லாவிட்டால் வீட்டில் ஜம்முன்னு யார் காட்டுறாங்களோ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா செட்டில் ஆகி 2 குழந்தையை பெற்று உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லையா படிச்சு வேலைக்கு, படித்த படிப்புக்கு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாருங்க. இல்லையா குடும்ப பெண்ணாக வளம் வந்து உங்கள் வாழ்வை பாதுகாத்து கொள்ளலாம். ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமைகள், வன்புணர்வுகளுக்கு அடிமையாகிறத விட அப்படியெல்லாம் ஒரு நடிகை ஆக வேண்டுமா அப்படிங்கிறத வரும் காலங்களில் ஆமாம் பல பெண்கள் சிந்தித்தால் நன்றாக இருப்பது மிக பகிரங்கமான ஒரு உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.